வந்துட்டேன். நம்ம டீம்ல கலைத்தாயின் மூத்த மகன்றா நீ. நான் சொன்னேன் கலைத்தாயின் மூத்த மகன். மும்மொழி கொள்கை வந்து இங்க வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து ஆதரவு திரட்டிட்டு இருக்காங்க. கையெழுத்து வாங்கி ஆதரவு தரட்டுறாங்க. ஆமா, கையெழுத்து இயக்கம் 2 நாளா நடந்துகிட்டு இருக்குது. ஒரு 2 நாளா கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சு. அதாவது அக்கா தமிழிசை அக்கா இருக்காங்கல்ல, தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு கையெழுத்து போடுங்க, மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு கட்சியை சார்ந்தவங்க ஏதாவது பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க போலீசார்லாம் உடனே ஸ்பாட்டுக்கு வந்துட்டு, மேம் நீங்க இந்த மாதிரி பண்றது தப்பு மேடம், நீங்க வந்து இதுக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் கேட்டிருக்கணும், நீங்க வந்து வேணாம், நீங்க கிளம்பி போயிடுங்க, இல்லன்னா வந்து கள்ளக்கல்ல கூட்டு அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி கையெழுத்து வாங்குறது தப்பா? அவங்க வந்து போக சொன்னா போக மாட்டேங்கிறாங்க. நீங்க பெர்மிஷன் வாங்கி பண்ணுங்க, இது வந்து ப்ராப்பரா பண்ணுங்க, நீங்க வெறுமனே வந்து ரோட்ல இருக்கீங்கன்னா என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு பெரிய ஆளு. மும்மொழி கொள்கை வேணும்னு வாங்கினாங்களா வேணாம்னு வாங்கினாங்களா? வேணும், தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி வேணும்னு கையெழுத்து ஹிந்தி வேணும்னு சொல்லிட்டு தமிழ் இசை அக்கா வந்து சூப்பர் அக்கா, வாழ்த்துக்கள் அக்கா. ஹலோ, நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி வந்து பண்ணிருக்காங்க. அதனால அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இவங்க கைது பண்ணிருக்காங்க. ஆமா, பாதுகாப்பு நீ கைது அளவுக்கு இவங்க ஆக்கி விட்டாங்க.